தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பிரகடனப்படுத்தி நாள்தோறும் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டு வருகின்ற வேளையில் மதிமுகவுடைய முதன்மைச் செயலாளர் துரை அவர்கள் பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் இளைஞர் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார் நடிகர் விஜய் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு 15% வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை எந்த அறிவியல் பூர்வமாக அவர் நிரூபித்தார் என்பதையும் அவர் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறார். இவர் திமுகவில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இயங்குகிறாரோ என்ற எண்ணம் எழுந்து கொண்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் அதே போன்று திமுகவுக்கு நாங்கள் உடனாக இருக்கிறோம் என்று சொல்வதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முகத்திரை விரைவில் கிழித்தெறியப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசியல்படுத்தப்படாத தன் மகனுக்காக தலைவர் வைகோ அவர்கள் எங்களை ஊதாசீனப்படுத்தி என் மீது துரோகப்பழியை சுமத்தி தூக்கி எறிந்தார். எனவே நீதி கேட்டு நாங்கள் வீதிக்கு வந்தோம். சரி. 7,01,000 ரூபாய் இப்போ கட்டுமான பணிக்கு கொடுக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டு ஒரு பெரிய விழாவாக இது நடத்தணும். திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெறும். ஒரு உன்னதமான தருணமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வாங்க. திராவிட வெற்றி கழகத்தின் தலைமை கழகம் திராவிட இல்லம் அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அச்சு மற்றும் காட்சி ஊடகத்தை சந்திப்பதில் உங்கள் மூலமாக நாட்டு மக்களுடைய நல்வாழ்த்துக்களை கோருவது மிக சிறந்த ஒன்றாக இருக்கும் நாங்கள் கருதுகிறோம். திராவிட வெற்றி கழகம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் கனவிலும் நினைத்தவர்கள் அல்ல. கடைசி வரையிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் வைகோ அவருடைய அடிபொட்டி அவருடைய கரம் பற்றி செல்ல வேண்டும் என்று விரும்பி இருந்தவர்கள் நாங்கள். ஆனால் அரசியல்படுத்தப்படாத தன் மகனுக்காக தலைவர் வைகோ அவர்கள் எங்களை ஊதாசீனப்படுத்தி என் மீது துரோகப்பழியை சுமத்தி தூக்கி எறிந்தார். எனவே நீதி கேட்டு நாங்கள் வீதிக்கு வந்தோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தலைநகர் சென்னையில் சிவானந்த சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டோம். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் விழாவை அண்ணன் காஞ்சி வளையாபதி அவர்கள் முன்னெடுக்க அந்த பிறந்தநாள் விழாவில் நடத்தி திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் எங்களுடைய திராவிட வெற்றி கழகம் பெயர் சூட்டுவதற்கு முன்பாக 1 பாகம் கருப்பு 3 பாகம் சிவப்பு அதில் 7 நட்சத்திரங்கள் பதித்த அந்த கொடியை அறிமுகப்படுத்தினார். அந்த 7 நட்சத்திரங்கள் சொல்லுகின்ற செய்தி திராவிட இயக்கத்துடைய பிதாமகன்களாக இருக்கின்ற டாக்டர் நடேசனார், சட்பிட்டி தியாகராயர், TM நாயர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐவரும், இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தை அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், உலக பொதுவுடைமை இயக்கத்துடைய தந்தை கார்ல் மார்க்ஸும் அந்த 7 நட்சத்திரங்களாக திராவிட வெற்றி கழகத்துடைய திசை வழியை தீர்மானிக்கின்றவர்களாக எங்களுடைய வழிகாட்டிகளாக நாங்கள் பாவிக்கின்றோம். அதை கடந்து 1916ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாக விளங்கி இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தோற்றுவாயாக அமைந்தது தென்னிந்திய நலவுரிமை சங்கம். 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் தலைநகர் சென்னையில் உருவானது. அதுதான் நீதி கட்சியாக உருவெடுத்தது. அந்த நீதி கட்சியுடைய நீட்சியாகத்தான் திராவிட வெற்றி கழகம் விளங்குகிறது என்பதற்கு சான்றாக நீதி கட்சி உதயமான அதே நவம்பர் 16ஆம் நாள் 2025இல் நாங்கள் திராவிட வெற்றி கழகத்தை தலைநகர் சென்னையில் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள், நாஞ்சில் சம்பத் அவர்கள், அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்கள், அழகு சுந்தரம், DRR செங்குட்டன் உள்ளிட்ட அரும்பெரும் தலைவர்கள், அரும்பெரும் ஆளுமைகள், திராவிட இயக்கம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறதற்கு சான்றாக தலைநகர் டெல்லியில் இருந்து பகுஜன் திராவிட பார்ட்டியினுடைய தலைவர் ஜீவன் சிங் சர்தார் அவர்கள் வந்தார்கள். அதே போன்று கன்னட நகர திராவிட கழகத்தின் சார்பில் ஹரி அவர்களும் ஹபி அவர்களும் வந்தார்கள். கேரளாவில் இருந்து வந்திருந்தார்கள். எனவே அந்த நாளில் திராவிட வெற்றி கழகம் பெயர் சூட்டப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக இந்த இயக்கத்திற்கு ஒரு சட்டத்திட்டம் வேண்டும் என்கின்ற குறிக்கோளில் எங்களுடைய சட்டத்திட்ட குழுவும் தலைமை கழகமும் இணைந்து சட்டத்திட்டங்களை உருவாக்கி டாக்டர் நடேசனார் நினைவு நாளான பிப்ரவரி 18ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் நேற்று முன்தினம் அதை வெளியிட்டோம். இன்று தலைமை கழகம் திராவிட இல்லமாக வளம் பெறுகின்ற இந்த இடத்தில் அதற்கு அடிக்கல் நாட்டி இருக்கின்றோம். எனவே நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் தழைத்தோங்கி வந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்க பற்றாளர்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவர் பெருமக்கள்,
திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் வேரூன்றி கிளை பரப்பி வருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த நேரத்தில் பணிவன்பான வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம். கூட்டணி குறித்தும் 2026 நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்தும் உங்களுடைய கேள்விக்கு ஒற்றை பதில் தான். நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை திராவிட வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு தலைநகர் சென்னையில் எழும்பூரில் இருக்கின்ற சிராஜ் மஹாலில் நடத்திருக்கிறோம். அந்த பொதுக்குழுவில் எங்களுடைய தோழர்கள் ஒன்று கூடி ஒற்றை முடிவாக எடுத்து எது தமிழ்நாட்டுக்கு சரியான திசை, எது சரியானது என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த பொதுக்குழுவில் கூடி நாங்கள் முடிவெடுத்து அறிவிக்க இருக்கின்றோம். மறுமலை திமுகவை பற்றி நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்வதை விட தலைவர் வைகோ அவர்களின் நேற்று மனம் கசந்து சொல்லியிருக்கிறார். ஒரு இதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் என்பதை போன்றுதான் அந்த இயக்கத்தில் 32 ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள் நாங்கள். தலைவர் வைகோவுடைய பேச்சுக்கு மறு பேச்சு நாங்கள் யாரும் பேச மாட்டோம். அவர் சொல்வதுதான் எங்களுக்கு வேத வாக்காக இருந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவுக்கே எதிராக பேசுகின்ற நிலைப்பாடு இப்பொழுது மகன் திமுகவில் உருவாகி கொண்டிருக்கிறது. திமுகவை தங்களுடைய அரசியல் எதிரி என்றும் தீய சக்தி என்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பிரகடனப்படுத்தி நாள்தோறும் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டு வருகின்ற வேளையில் மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை அவர்கள் பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் இளைஞர் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார் நடிகர் விஜய் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு 15% வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை எந்த அறிவியல் பூர்வமாக அவர் நிரூபித்தார் என்பதையும் அவர் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறார். இவர் திமுகவில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இயங்குகிறாரோ என்ற எண்ணம் எழுந்து கொண்டு வருகிறது. எனவேதான் பத்திரிகையாளர் கேட்ட போது 15% தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது என்று உங்களுடைய மகன் முதன்மை செயலாளர் துரை சொல்லியிருக்கிறார் என்ற கேள்விக்கு தலைவர் வைகோ அவர்கள் அது துரையுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்கு மாறாக எப்படி ஒருவர் பேச முடியும்? அந்த கருத்து தவறான கருத்து என்பதை நீங்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக அதை நிரூபிக்கின்ற விதத்தில் அதை செயல்படுத்தி கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அந்த இயக்கத்தில் வளர்ந்தவர்கள், அந்த இயக்கத்தில் வார்ப்பிக்கப்பட்டவர்கள். எனவே அந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இது போன்ற தவறான முன்மாதிரிகளை துரை தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டு வருகிறார். பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாளும் காட்டுகின்ற இந்த விலாங்கு மீன் அரசியலை துரை பிஜேபிக்கு ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் அதே போன்று திமுகவுக்கு நாங்கள் உடனாக இருக்கிறோம் என்று சொல்வதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய முகத்திரை விரைவில் கிழித்தெறியப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே திராவிட இயக்கம் இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாளில் தமிழக கிறிஸ்தவ உலகெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவ பெருமக்கள் 40 நாட்கள் நோன்பு நிற்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் பெருநாளை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் என்று கருதுகிறேன். அதே போன்று இஸ்லாமிய பெருமக்கள் 2வது நோன்பு இந்தியாவில், அரபு உலகத்தில் இது 3வது நாள். எனவே இந்த கடைசியாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் இந்தியாவுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கிறிஸ்துவ திருச்சபைக்கு சென்று அந்த ஆராதனையில் பங்கேற்கின்ற அதே வேளையில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் சூறையாடப்பட்டதும் அடிக்கப்பட்டதையும் யாரும் மறந்துவிடவில்லை. அதே போன்று இந்த சகோதரனையும் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வட இந்தியாவில் இல்லை. மதவாத சக்தி இந்த மண்ணில் வேரூன்றி விடுமானால் இதற்கு ஆபத்து ஏற்படும் என்பதையும் எச்சரிக்க விரும்புகிறோம். எனவே திராவிட இயக்கங்கள் ஒன்றிணைந்து திராவிட இயக்கத்தை, மனிதநேயத்தை, மதச்சார்பின்மையை, இந்தியாவுடைய அரசு சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய உணர்வோடு நாம் செயலாற்றிட வேண்டும் என்ற வேண்டுதலையும் திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை கழகம் திராவிட இல்லம் அடிக்கல் நாட்டு விழாவில் அன்பான வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். நடிகர் விஜய் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு சொல்லி யாருமே அவரோட கூட்டணி செல்ல விரும்புகிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல என்னன்னா, அது ஒரு அவருடைய திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். ஆட்சியில தான் பங்கு வேணும். தமிழ்நாட்டில் 2-3 கட்சிகள் தொடர்ச்சியாக காலம் முழுவதும் இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்படி வந்தவர்களே பின்வாங்குகிறார் என்று சொன்னால் அங்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. எனவே வெற்றி வாய்ப்பு இருக்குமேயானால் அங்கே செல்வதற்கான வாய்ப்புகள், அது நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி. அங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், மறுக்கவில்லை. அந்த இளைஞர்களை ஜனநாயகப்படுத்தி அரசியல்படுத்தப்பட வேண்டும் என்பதை திராவிட வெற்றி கழகம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ஊடகத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகிறது. எனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டவர்களே போகவில்லை என்று சொன்னால் முடிவுகள் இவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. எனவே கூட்டணியில் இருந்து கொண்டே கூட்டணிக்கு எதிராக பேசுவதை கூட்டணி கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்பதை
ஒரு சின்ன இயக்கமாக இருந்தாலும் அரசியல் தொலைநோக்கு பார்வையில் நாங்கள் இதை வேண்டுகோளாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைக்க விரும்புகிறோம்.